அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அல்லு அர்ஜுன் நம்ம ஷோக்கு வந்திருக்காரா? இல்ல, சேத்தா இளங்கோவன். ஓ, நீங்களா? எல்லாரும் முகமூடி போட்டு வராங்களா? கன்ஃபியூஸ் ஆகுது. யாருங்க போட்டு வந்தா? டெல்லியில வந்து ஒருத்தர் முகமூடி போட்டு வந்திருக்காரு. ஆனா நீங்க கொள்ளையடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்க. அந்த அவசரத்துக்கு கண்ணுக்கு போற மாஸ்க் எல்லாம் கிடைக்கலையா, சரி இருந்ததே இருக்குன்னு கட்சி போட்டு வந்துட்டேன். டெல்லியில வந்து ஒருத்தரோட முகமூடி போட்டு வந்திருக்காங்க. ஆனா அது கொள்ளையடிக்கிற மாதிரிலாம் இல்ல, அவங்க உண்மையிலேயே ஒரு முகமூடி போட்டிருக்காங்க. யாரு நம்ம பிரதமர் தானே. ஆமா, அது எதுக்காக போட்டு வந்தாங்க என்னங்கறதெல்லாம் ஷோக்குள்ள போய் பேசிடுவோமா? நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வருண், சட்டமன்றம் இன்றைக்கு தொடங்கி இருக்கு. வாரத்தோட ஃபர்ஸ்ட் நாள் எக்ஸ்ட்ரா பரபரப்புங்க. ஆமா, எல்லாம் வந்து பயங்கரமா சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவு நாள் எங்க சாமி இருந்தீங்க, யாரு நம்ம பழனிசாமி தானேன்னு அதிமுக காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. பழைய பன்னீர்செல்வமா வந்திருக்காரா? பன்னீர்செல்வமா தான் வரல, பழனிசாமியா தான் வர்றாரு. பன்னீர்செல்வம் தான் வரதே இல்லையா அந்த பக்கமே? பயங்கர எதிர்கட்சி தலைவரா இது அப்படின்னு பேசிக்கிறாங்க. எல்லாம் டங்ஸ்டன் விவகாரத்தை கையில் எடுத்து கேள்விகளை கேட்டிருக்காரு. டங்ஸ்டன் அந்த இது ஒப்பந்தம் நீங்க அறிவிச்சப்பவே அப்ப இருந்து இறுதி வர அமைதி காத்துருச்சு தமிழ்நாடு அரசு. தொடக்கத்துல நீங்க நடவடிக்கை எடுக்கல, இப்ப திடீர்னு வந்து இந்த விஷயம் எல்லாம் பெருசான உடனே சும்மா வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுற மாதிரி எழுதியிருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு ரொம்பவே கடுமை காட்டியிருக்காரு. அதற்குதான் உடனடியா அப்படி உறக்கமா பேசிட்டு இருந்தாரா, உடனே நாங்கெல்லாம் வேற மாதிரிங்கிற மாதிரி துரைமுருகன் அவரு எழுந்துட்டாரு. அவர் எந்திரிச்சு மத்திய அரசுக்கு அந்த அளவுக்கு நம்ம உறக்கமா பேச முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு இது என்ன திடீர்னு ஒரு நாடகம் பார்த்த மாதிரி இருக்கேங்கிற மாதிரி திடீர்னு மாறி மாறி அந்த மாதிரி பேசிட்டாங்க. நம்ம உறக்கமா பேசினா ஹரியே இங்க வால்யூம் கம்மி பண்ணிடுறாரு, அங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆமா, பயங்கரமா சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு இவரு சீறிட்டாருங்க. இறங்கி வந்த எடப்பாடி சீரிப்பாயும் எடப்பாடின்னு வெளியில கம்பு சுத்த ஆரம்பிச்சாங்க அதிமுக காரங்க. வந்து இவரு பேசியிருக்காரு, என்னங்க ஒரு மூத்த உறுப்பினர் நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு அந்த கொங்கு ஸ்லாங்ல பேசிட்டு, இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், எங்ககிட்ட வேணாம் அப்படின்னு அவரும் வந்து உறக்கமா சொல்லியிருக்காரு. அவனா என்ன பிலிம் காட்டுறீங்களாங்கிற ரேஞ்சுக்கு 2 பேரும் வந்து படம் காட்டிட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னா, அந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக ஒரு தனி தீர்மானம், அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு சட்டமன்றத்துல. அந்த இதுலதான் இந்த விவாதம் வந்து போயிருக்கு. முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு மு.க. ஸ்டாலினும், அதாவது நான் இருக்கிற வரைக்கும், முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் இந்த திட்டத்தை தொடங்க விட மாட்டேன், அப்படியே வந்தாலும் நானே தடுத்தே தீருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அதையும் மீறி வந்துச்சுன்னா நான் அப்ப முதலமைச்சராவே இருக்க மாட்டேங்கிற ரேஞ்சு கொஞ்சம் உணர்ச்சி. அப்ப இவரையாவது எடப்பாடியாவது முதலமைச்சர் ஆனாலும் தடுத்துருவாருங்கிற மாதிரிதான் தோணுது. ஒருவேளை உதயநிதி முதலமைச்சர். ஏன்னா எடப்பாடி என்ன சொன்னாருன்னா, இது மக்கள் பிரச்சனைங்க, என் உயிரே போனாலும் வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் உணர்ச்சி பூர்வமா பேசுறோம்னு இன்னைக்கு வந்து மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இதுல இடையில வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து எந்திரிச்சு இந்த மாதிரி தீர்மானத்தை எல்லா கட்சியுமே ஆதரிக்கிறாங்க, உங்களோட கருத்து என்னன்னு பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்டாரு. அவர் வந்து ஒரு ஒன்னு ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும், இல்ல ஆதரிக்கலன்னு சொல்லியிருக்கணும். கஷ்டமான கேள்வியை கேட்டா என்ன பண்றது? அவர் எந்திரிச்சு மக்களை பாதுகாக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்க இந்த தீர்மானத்துக்காக நாங்க மேல பேசியிருக்கோம், எல்லாம் நல்லா முடிவு வரும். கரண்ட் கட்டா எதுவும் பார்க்க மாட்டாங்களா சட்டமன்றத்தை? அதுக்குள்ள வந்து சபாநாயகர் அப்பாவு வந்து ஓகே நீங்க அப்ப ஆதரிக்கிறீங்கன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை முடிச்சிட்டாரு. சோ எல்லா கட்சிகளுமே டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக இருக்கிறோங்கிறத இன்னைக்கு சட்டமன்றத்துல காட்டியிருக்காங்க. வெளியில அண்ணாமலை வேற பேசியிருக்காருங்க அவரு, அதாவது விவசாயிகள் மக்கள் பாதிக்கப்படுற எந்த திட்டத்தையும் பிரதமர் மோடி கொண்டு வர மாட்டாரு அப்படின்னு. ஓ அப்படியா? 3 வேளாண் சட்டங்கள், 700 விவசாயிகளோட உயிர் போச்சு. லண்டன் போயிருந்தேன் இல்லையா, அப்பயே போராட்டம் எல்லாம் நினைச்சு. லண்டன் இப்பதான் 4 மாசம் போனாரு. சரி விடுங்க, அவரால் உள்ள வந்து பேச முடியல, ஏன்னா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறதுனால வெளியே பேசிட்டு இருக்காரு. டெல்லிக்கு கூட தேர்ந்தெடுக்கல, சரி ரைட்டு விடுங்க. ஆமா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த டங்ஸ்டன் விவகாரம் தான் மதியம் வரையுமே வந்து சட்டமன்றத்துல நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில வந்து அந்த திமுக எம்எல்ஏ மணிகண்ணன் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு. இந்த மழை அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு, இந்த நீர்த்தேக்கங்கள் தடுப்பணைகள்லாம் வந்து, அதாவது புயலால பாதிக்கப்பட்ட தடுப்பணைகள் இதெல்லாம் நீங்க சீரமைச்சு தரணும் முதலமைச்சர்னு கேட்டிருக்காரு. நீர்வளத்துறை அமைச்சர் வேற யாரு, துரைமுருகன் தான். வந்து உறக்கமா பதில் சொல்லல, ஆனா வந்து அவர் சொன்ன டோன் அப்படிதான் இருந்துச்சு. தடுப்பணையா, அணையே நிக்க மாட்டேங்குது இந்த மழைக்கெல்லாம்ங்கிற மாதிரி பேசியிருக்காரு. யார சொல்றாரு, ஏவா வேலுவ சொல்றாரா? ஆமா, பாலம் தானே ஓடுச்சு, இவங்களே வந்து அணை ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாங்களா, இருந்தாலும் பாத்துக்கலாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா,
இந்த மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குல்ல, அதுல இருந்து 1.27 லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது ஏன் அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அதுல பெரும்பாலானவர்கள் அந்த 1.27 லட்சத்துல பெரும்பாலானவர்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க, அதனால வந்து நாங்க நீக்கியிருக்கோம். அதை தாண்டி வந்து சில பேர் அந்த தகுதி வாய்ந்த அப்படின்னு ஒரு இது கொடுத்துருந்தாங்கல்ல, தகுதி, அதை வந்து இப்ப அச்சீவ் பண்ணிட்டாங்களாம். சிலர் வந்து வீட்டுல கார் வாங்கிட்டாங்க, சிலரோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. இப்ப குறைச்சி கணக்கு காமிச்சிருப்பாங்களா இல்ல காரை வித்திருப்பாங்களா? அதான் தெரியல. கார்லாம் வாங்கிட்டதுனால அவங்களையும் நீக்கிட்டோம். அதாவது ஆரம்பிச்சும் போது அவங்கள்ட்ட கார் இல்ல, இப்ப கார் வந்துருச்சு, 1000 ரூபாய் சேர்த்து கார் வாங்கிட்டாங்களான்னு தெரியல. ஒரு வருஷத்துக்கு மேல கொடுத்துட்டாங்கல்ல. இப்ப 1.14 கோடி பேர் இந்த இதுல திட்டத்துல பலன் அடைகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு இல்ல தலைவிகளுக்கும் அந்த உரிமை தொகை போய் சேரணும் அப்படின்னு தான் வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க. அதுதான் சரியும் கூட, கொடுத்த வாக்குறுதிப்படி. அதுதான் மகளிர் எல்லாம் கேட்கறது, எல்லா இல்ல தலைவிகளுக்கும் நீங்க அதை கொடுங்க அப்படின்னு. ஆமா, ஏதாவது கொடுப்பாங்களா? அது வாய்ப்பு இருக்கா? வரும், அது தெரியல, டவுட் தான். பார்ப்போம், 2026 நெருங்கட்டும், அப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திட்டம் பல மாநிலத்துக்கும் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு முதல்வர் வந்து போறாரு. ஆமா, முக்கியமான விஷயத்துக்காக வருண். 12ஆம் தேதி வைக்கம் நூற்றாண்டு ஆகியிருக்கு. வைக்கத்துல போயிட்டு அன்னைக்கு தந்தை பெரியார் சாதிய ஒழிப்புக்காக களமாடினார் இல்லையா, சிறையெல்லாம் படுத்துறாங்க. அதுல ஒரு தகவல் கூட, அவருக்கு ஏதாவது ஆகணும்னு யாகம்லாம் வளர்த்து கடைசியா அந்த மன்னர் இறந்துருவாரு அப்படின்னா அதுல வரலாற்றுல சம்பவங்கள் இருக்கு. அதுல அந்த நினைவகத்தை திறப்பு விழாவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர் அழைச்சிருக்காரு. உள்ளேயே வந்து நூலகம் உள்ளிட்ட எல்லாமே இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், முதலமைச்சர் அங்க பயணிக்கிறாரு. வருண், ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். வழக்கமா வெளிநடப்பு அப்படின்னு ஆகிடும், அப்படி போயிடுவாங்க டக்குன்னு. ஆனா இந்த முறைதான் உள்ளுக்குள்ளார உட்காந்து மக்கள் சார்ந்த குரல் எழுப்பி இருக்காரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு அதிமுகவினரை கொண்டாடுறாங்க. எப்பவும் தி பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி எப்பவும் வெளியே நிற்பாங்க. இப்போ வந்து உள்ள வந்து தி பாய்ஸ்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு வெளியே வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி வந்து என்ன சொல்லியிருக்காரு, 10 மாசத்துக்கு முன்னாடி அந்த டெண்டர் வந்து கேட்டிருப்பாங்கல்ல, அப்பவே வந்து தடுத்து நிறுத்தி இருந்தா இந்த மக்கள் வந்து போராட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இவ்வளவு நாள் ஏன் தாமதமா இருந்தீங்க, கவனிக்கலாம், அதை வந்து சொல்றாரு, பாயிண்ட் அவுட் பண்றாரு அவரு. அதான் பிஜேபியோட ஒரு நெருக்கமா திமுக தான் இருக்குங்கிற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அவர் சொல்றது அப்படிதான் இருக்கு. இவங்க வந்து 10 மாசமா அமைதியா இருந்துட்டு இப்ப பிரச்சனை பெருசானோன்னா அதை பூசி மொழுகுறாங்கிறது எடப்பாடியோட குற்றச்சாட்டு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்குது விசிகாவுக்குள்ள. கரெக்ட். ஆதவ் அர்ஜுனா அவர் 6 மாத காலம் இடை நீக்கம் செஞ்சிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. தொழில் திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு. கட்சியுடைய நற்பெயருக்கு வந்துட்டு அவர் சரியா செயல்படல. அதாவது அவர் பேசின கருத்துக்கள் மேலோட்டமாக, புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின கருத்துக்கள் உள்ளிட்ட பொதுவா அவர் சொல்றாரு, பேசின கருத்துக்கள் மேலோட்டமா பார்த்தா சரியான மாதிரி இருக்கும், ஆனா உள்ள பார்த்தோம்னா அது கட்டுப்பாட்டை மீற மாதிரி இருக்கு அப்படின்னு இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. உள்ள நிறைய பிரஷர். ஆமா, அவங்க இல்லைன்னாரு திருமாவளவன், இல்லன்னு சொல்லியிருந்தாரு. எந்த விதமான பிரஷரும் இல்லைன்னு தான் சொன்னாரு. ஆனா தொடர்ந்து அவர் இப்படியே ஆதவ அர்ஜுனா பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப நம்ம கூட்டணிக்குள்ளாரையும் இருக்கோம், சொந்த கட்சிக்குள்ளார இருந்து அதை நம்மளும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். ஏன்னா இந்த விழாவுக்கும் இவரது ஆதவ அர்ஜுனா இவர் தான் அனுப்பியிருக்காரு. ஆமா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாருன்னு சொன்னாரு. அண்ணல் அம்பேத்கர் குறித்தும் அந்த புத்தக உருவாக்கத்துக்காடைய அந்த பின்னணிகள் எப்படி எல்லாம் உருவாக்கணுங்கிறது குறித்தும் பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அங்க வந்து அரசியல் எல்லாமே பேசியிருக்காரு இல்லையா, அப்ப இதே மாதிரி பேசினா அது கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறுற மாதிரி ஆயிடும். அப்போ இதே போல மத்தவங்க நம்ம எதுவும் நடவடிக்கை எடுக்கலன்னா மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொந்த கட்சியில இருந்தும் சில பலர் அழுத்தங்கள் கொடுத்திருக்காங்க. ஆமா, அப்புறம் தான் இடைக்கால நீக்கம். ஆனா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா நேரடியா போய் தலைமைச் செயலகத்துல சந்திச்சிருக்காரு திருமா. இதுக்கெல்லாம் இல்லைங்க, வெள்ள நிவாரண நிதி 10 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விசிகாவுக்கும் தாவேகாவுக்கும் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது, எந்த ஒரு சிக்கலும் இல்லை, விஜயோட எங்களுக்கு எந்த சர்ச்சையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அதான் ஹாப்பி. 2 பேரும், முதலமைச்சரும் ஹாப்பியா இருந்திருப்பாரு, தொழில் திருமாவளவனும் ஹாப்பியா இருந்திருப்பாரு. கூடுதல் செய்தி 8:30 பாத்துக்கலாம். நானே தான் பேசியிருக்கேன். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். ஆமா, பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. ஆமா, அவர் வந்து இந்த புயல் பாதிப்புல மருத்துவ முகாம்லாம் ஏற்படுத்தியிருந்தாங்க. அங்க போய் கடலூர் பகுதிக்கெல்லாம் போயிருந்தாரு. போயிட்டு
நானும் டாக்டர் தானேன்னு சொல்லிட்டு அவரே ஸ்டெதஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு ஒரு பையனுக்குலாம் வந்து காதலே வைக்காம இங்க பாத்துட்டு இருந்தாரு. அவரு நல்ல அனுபவமான டாக்டர். டப்புங்கிறது வெளியிலேயே கேட்டிருக்கோம். ஆமா, அதனால காதல வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லன்னு நினைச்சுக்க வேணாம். அதுக்கப்புறம் வச்சிட்டாரு. ஏன்னா வழக்கமாவே டாக்டர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வச்சு பார்ப்பாங்க, அப்புறம் கேட்கலன்னு காதல் எடுத்து மாட்டுவாங்க. வழக்கமான டாக்டர்ஸ்க்கே இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வர டாக்டருக்கு இவர் வசூல் ராஜா டாக்டர்னு நினைச்சிடக்கூடாது. இவர் உண்மையிலே படிச்சு வந்த டாக்டர் தான். உண்மையிலே படிச்சிருக்காரு, படிச்சு பட்டம் வாங்கியிருக்காரு. அதான் வந்து அரசியல்லே இருக்கிறதுனால அதை வந்து அவ்வளவா பிராக்டிஸ் பண்ணாதனால கூட அவருக்கு அது மறந்துருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி அங்க மருத்துவ முகாமுக்கு போயிட்டு அவங்கள கவனிக்கணும்னு நினைச்சிருக்காருல்ல, அந்த ஒரு எண்ணம் தாங்க வேணும் அப்படின்னு பாமக தெரிவிக்கிறாங்க. அது ஒரு டாக்டருக்கான ஒரு எண்ணம், நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு. ஆமா, அதுல வந்து பேசியிருக்காரு பாரபட்சத்தோட இவங்க வந்து நிவாரண நிதி ஒதுக்குறாங்கன்ட்டு. ஏன்னா சென்னையில 6000 ரூபாய் கொடுத்தாங்க, இந்த மக்கள் இங்க உள்ள நம்ம மக்களுக்கு வந்து 2000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க, இது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வியை எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அதிகமான நிவாரணம், நானுமே அந்த ஸ்பாட்டுக்கு எல்லாம் போனேன் இல்லைங்களா, வரும் அவர் சொல்றது ஒரு வகையில கரெக்ட். எப்படின்னா அதிக அளவுல நிவாரண தொகை வந்து கொடுக்கணும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எங்க பார்த்தாலும் ஊர்ல எல்லாம் தண்ணி வடிஞ்சிருச்சு. ஆனா ஊரே வந்து வெள்ளக்காடு மாதிரி எல்லா பக்கமும். சிட்டி சென்டர்ல திண்டிவனத்துலாம் அந்த ஒரு பாலத்துக்கு கீழே அப்படியே டோட்டலா இருக்கு. அது அதனால கொஞ்சம் அதிகமான இழப்பீடுகள் கொடுத்தா மட்டும்தான் சரியா இருக்கும். ஆமா, ஆனா இழப்பீடு மத்திய அரசு கிட்ட கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நாடாளுமன்றத்துல பேசுவாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனா அவங்க பேசியிருந்தது என்னன்னா, ஹிந்தி கத்துக்க விடாம கேலி பண்ணியிருந்தாங்கலாம் சொல்லியிருந்தாங்கல்ல. எனக்கு ஒரு டவுட்டிங் வரும், எந்த முக்கியமான மக்கள் பாதிப்படைகிற நேரங்கள்லயும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அந்த உணர்ச்சி சார்ந்து ஏதோ ஒரு 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 விஷயம் வந்து பூதாகரம் ஆகுதே, எப்படி அது? அதுதான் அரசியல். அரசியல். இததான் அமைதிப்படையில சத்யராஜ் சொல்லி கொடுத்திருக்காரு. அது எல்லா அரசுகளுக்குமே பொருந்தும். ஏதாவது இங்க ஒண்ணு புகஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட ஒண்ணு கிளப்பி விட்டு இது அணைஞ்சிரும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா மக்களும் நம்மளும் கேள்வி கேட்டுட்டே இருப்போம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த இது மேட்ருக்கு வர இந்த ஹிந்தி மேட்ரு அதுல வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து நம்ம விகடன் டிஜிட்டல் தளத்திலே ஃப்ரண்ட் லைனோட முன்னாள் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் விஜயசங்கர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிர்மலா சீதாராமனும் அவரோட சகோதரியும் 1980களில் அந்த சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில மதுரையில படிச்சிருக்காங்க, ஒரே கல்லூரியில. அந்த கல்லூரிக்குள்ளேயே ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூல்ல ஹிந்தி மட்டும் இல்லாம சமஸ்கிருதமும் கத்துக் கொடுத்துருக்காங்க. யாரும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சொன்னதுல உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஒட்டி ஒரு பெரிய கட்டுரையே எழுதியிருக்காரு. அது கரெக்ட். அதான உள்ளே சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க தேவைன்னா அங்க போய் படிச்சிருக்கலாம். நீங்க எப்படி வெளியில வந்துட்டு இந்திய இங்க கத்துக்க விடல அப்படின்னு சொன்னா அதான் உண்மை இல்லைங்கிறாரு. ஏமாந்தவங்க இருந்தாங்கன்னா எலி ஏரோப்ளான் ஓட்டுதுன்னு சொல்லுவாங்க போல. சரி, திரும்ப இந்த வெள்ள பாதிப்புக்கு வந்தோம்னா நிதி வருதா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். இந்த வெள்ள பாதிப்புல நீதி வருதான்னு கேக்குறீங்க? நீதி வருதா இல்ல, ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாரு ரஜினிகாந்த். அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டோம். ஓ மை காட், அங்க வந்து ஓ மை காட், இது நம்ம எங்கேயோ கேட்ட பதில் மாதிரி இருக்கே. வெளிநாட்டுல பிரதமர் மோடி ஓமை கார்டுன்னு பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னாரு. இங்க உள்நாட்டிலே வந்து ஓமை கார்டுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, திருவண்ணாமலை நிலச்சரிவுல 7 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்களே, அந்த செய்திகள்லாம் பாத்தீங்களான்னு கேட்டாங்க. எப்போ? ஓமை காட், எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு தெரியலதான் போல எங்க இருந்தாரு. அதாவது அப்படியே ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம். ஷூட்டிங்ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் போறான்ட்டு சொன்னாரு கூலி ஷூட்டிங்க்கு. ஓகே, எனவே தொடர்புல இல்லாமலே இருந்திருக்காரு பாருங்க. முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, சரி. ஆனா புதுச்சேரியிலையும் இந்த பிரச்சனை வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. ஆமா, அங்க ஆய்வுக்கு போயிருக்காங்க மத்திய குழுவினர், என்னென்ன பாதிப்பு அப்படின்னு. புதுச்சேரி மக்கள் முற்றுகையிட்டுட்டாங்க ஆரன்பாளையம். அங்க நீங்க அந்த அளவுக்கு இல்லைங்க, அதிக பாதிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க கணக்கீடு செய்யறதில்ல, அதற்கான தொகை வந்து அறிவிக்கிறது இல்ல, நாங்க ரொம்ப கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க எல்லாம் முற்றுகை போராட்டத்துல ஈடுபட்டாங்க. ஏன்னா புதுச்சேரியும் வரலாறு காணாத ஒரு மழை வெள்ள பாதிப்பு தான். அங்க பாஜக கூட்டணி ஆட்சி இருக்கு. அங்கேயாவது நிதி கொடுப்பாங்களான்னு தெரியல மத்திய அரசு. இந்தியா கூட்டணி அதுல வந்து மம்தா இருக்காங்களானே தெரியல. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்க தயார் அப்படின்னு பேசியிருக்காங்க. என்னன்னா, நான் உருவாக்குனதுதான் இந்தியா கூட்டணி, ஆனா வந்து இப்ப அந்த தலைவர்களுக்குள்ள ஒத்துமை இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா நான் எல்லா மாநில கட்சிகள், தேசிய கட்சி தலைவர்களோடையும் ஒரு நல்ல நட்புறவுல இருக்கேன். நான் நினைச்சேன்னா அந்த கூட்டணியை திரும்ப ஒரு ரிவைவ் பண்ணி கொண்டு வர முடியும். நானே தலைமை ஏற்க தயார் தான், என்னை கூப்பிட்டா கூட நான் போவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா மேற்கு வங்கத்துல இருந்தே அந்த கூட்டணியை இயக்குவாங்களாம். மேற்கு வங்க மக்களை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லையாமா. என்னென்ன இப்படி எல்லாம் பேசுறதுனாலதாங்க இந்தியா கூட்டணியே அத்தனை பிரச்சனை வந்திருக்கும். ஆமா, ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, ராகுலுக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களே இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அடுத்தடுத்து இப்ப மம்தா சொன்னோன்னே
சரத்பவார் வந்து அவங்க திறமையான தலைவர், அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இவர் பேசிட்டாருனாலே அப்ப முடிஞ்சு போச்சு. ஆமா. அதுக்கப்புறம் அவங்க மகள் சுப்ரியா சூலே அவங்களும் சொல்லியிருக்காங்க ஒரு திறமை வாய்ந்த தலைவர், அவங்க சொல்றதுல தப்பு இல்லைன்னு. சமாஜ்வாடி கட்சியில எம்பி உதய்வீர் சிங் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளு, அவங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. எனக்கு சமாஜ்வாடி சொன்னது கூட ஓகே, ஆனா சரத்பவார் யாருக்கு இப்ப வெடி வைக்கிறாருன்னு தெரியல. ஆமா. இதே மாதிரி உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா இருக்குல்ல, அதுல இருந்தும் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மாநிலத்துல பாஜகவை வீழ்த்தி காட்டியிருக்காங்க. சோ அவங்களுக்கு அந்த வெற்றி எப்படி வியூகம்லாம் தெரியும், அவங்க இருந்தாலும் கரெக்டா தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க மாநிலத்துல வீழ்த்திட்டாங்கல்ல. ஆமா. அதெல்லாம் தெரியலையே உங்களுக்கு? இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவங்க வந்து கரெக்டா இருப்பாங்கங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளே சொன்னோம்னா ராகுலுக்கு ஒரு நெருக்கடியாங்கிற கேள்வி வரும். அவரு பிரதமர் மோடி ஸ்லீப்பிங் மோட்ல இருந்து எழுந்து வந்திருப்பாரு. என்னது மறுபடியும் பிரச்சனை, மணிப்பூருக்கு வர மாட்டாரு. ஆனா இந்த மாதிரி இந்தியா கூட்டணிக்குள்ளார குழப்பம்னா எழுந்துரு, உடனே வேலையை செய் அப்படின்னு பாஜக காரங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க ராகுலுக்கு அவங்க சொந்த கூட்டணி மேலே நம்பிக்கை எல்லாம் போச்சு. இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரால இப்பதான் பதவியேற்பு எல்லாம் நடந்தது. அந்த ஆசாத் மைதான்ல 40,000 பேர் மகாயுதி கூட்டணியோட, அதாவது பாஜக கூட்டணியோட ஆதரவாளர்கள் சொல்லி அங்க கூடியிருந்தாங்க. அங்க தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வர் ஆனாரு, ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார்லாம் துணை முதல்வரா பொறுப்பேற்றுக்கிட்டாங்கல்ல. அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே வந்து திரும்ப நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், இனிமே சட்டம் ஒழுங்கு முன்னாடி மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கும் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. அந்த பதவியேற்புல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வெளியே கூட்டம் வரும்போது கோல்டு செயின், வாலெட், மொபைல் போன்ஸ்னு ஒரு 12 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடிட்டு போயிருக்காங்க. யாரு? ஆமா, இந்த கூட்டணியோட ஆதரவாளர்கள் தான் மத்தவங்க யாரோ திருடி இருக்காங்க. நீங்க எப்படியும் அடுத்த 5 வருஷத்துக்கு கொள்ளதானே அடிக்க போறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் நாங்க அதுக்கான ஒரு ட்ரைலரா இருக்குமோ? ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் நாங்க அடிச்சுக்கிறோம்னு நினைச்சு அடிச்சுட்டு கிளம்பி போயிருக்காங்க. போலீஸ் இதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். விசாரிச்சு ஆளுங்கட்சி மேல கை வைக்கிற மாதிரி ஆயிடுமோ, ஏன்னா வந்தவங்க எல்லாம் அவங்க ஆதரவாளர்களாச்சுன்னு பயந்து பாக்கெட்டை ஓபன் பண்ணி யார் திருடுன்னு இப்படிலாம் செக்கும் பண்ண முடியாது. சரி இப்ப போனது போச்சுன்னு சொல்லி அங்க வந்த ஆதரவாளர்களே ஐயோ நம்ம ஆளுங்களே இப்படி பண்ணிட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இங்க ஏதோ ஒரு தமிழ்நாட்டுல நடந்தப்பதான் யாராவது வந்திருந்தவங்க எடுத்திருந்தா கொடுத்துருங்க, ஒரு படத்துல லைட் ஆஃப் பண்றோம்னா இருக்கதையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அங்க இப்படி திருட்டு எல்லாம் நடந்ததுன்னு சொல்றீங்க. இங்க ஒரு இடத்துல ஒரு நீதிபதியே இப்படி பேசுவாரா அப்படின்னு நமக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி எல்லாம் வந்திருக்குங்க, ஏற்பட்டிருக்கு. பெரும்பான்மையுடைய மக்களுடைய விருப்பப்படி இந்த நாடு இயங்கும், அதாவது இந்துக்களுடைய விருப்பப்படி இந்த நாடு இயங்கும் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை அப்படின்னு அலகாபாத்துடைய உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியான சேகர் யாதவ் அவர் வந்து பேசியிருக்காரு. எங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத்துடைய ஒரு நிகழ்ச்சியில இப்படி பேசியிருக்காரு. ஒரு மத சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டதே நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. ஒரு நீதிபதி அப்படிங்கிறவங்க நடுநிலையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அப்படி இருக்கிறப்ப முன்கூட்டியே இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சா என்ன அப்படிங்கிற கேள்விகள் எதிர்கட்சிகளா முன்வைக்கிறாங்க. ஆமா. இன்னொன்னு சொல்லியிருக்காராமா, நான்வெஜ் வந்து குழந்தைங்க முன்னாடி மிருகங்களை வெட்டி சாப்பிட்டா குழந்தைகளுக்கு எப்படி பரிவுங்கிறது ஒண்ணு வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, சரி. அவரோட கருத்துக்கள் எல்லாமே சர்ச்சையா இருக்கிறதுனால உச்சநீதிமன்றம் இதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிக்கிறாங்களான்னு பார்ப்போம். எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு போட்டோம், அதெல்லாம் உணவுலயோ இதுலயோ எப்படின்னு வந்துட போகுது. ஆமா, ஏற்கனவே மேற்கு வங்கத்துல ஒரு முன்னாள் நீதிபதி இப்ப பாஜக எம்பியாலாம் மாறி இருக்காரு. ஒரு தகவலுக்காக சொன்னேன். இன்னொரு பக்கம் வந்து நீதிமன்றம் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதி ரோஹின்டன் நாரிமன் அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த முன்னேறிய சமூகத்தை சேர்ந்த பொருளாதாரத்துல பின்தங்கினவங்களுக்காக ஒரு 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்கல்ல மத்திய அரசுல, அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. உச்ச நீதிமன்றம் இல்ல இந்த இடஒதுக்கீடு சரிதான்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்புக்கு எதிராக இவர் பேசியிருக்காரு ரோஹின்டன் நாரிமன். என்ன சொல்றாருன்னா, இது அரசியலமைப்புக்கு எதிரானது, தார்மீக ரீதியாகவும் இந்த தீர்ப்பை வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா அந்த 10% பேர் இந்த இடஒதுக்கீடை வாங்குறவங்க எல்லாருமே வரலாற்றுல எந்த ஒடுக்குமுறைகளையுமே எதிர்கொண்டவங்க கிடையாது அப்படின்னு வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது பிறப்பின் அடிப்படையில பிறப்பை காரணமா காமிச்சு சாதி ரீதியிலான ஒடுக்குமுறைங்கிறதான் குறிப்பிடுறாரு இல்லையா? ஆமா, இங்கே உள்ள நம்ம தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள், பல மாநிலங்களையும் எதிர்கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சமூகம் தொடர்ச்சியா ஒடுக்கப்பட்டுட்டே வந்தாங்க, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் ஒரு கருத்தை சொல்றாங்க. இல்ல முன்னாடி நீங்க பேசினப்ப அந்த ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, கார்லாம் வாங்கிட்டாங்க அதனால நாங்க வந்து இதை கட் பண்றோம் உரிமை தொகைன்ட்டு. அதனால பணக்காரர் அவரது பொருளாதார ரீதியா ஒருத்தர் வளர்றதும் பொருளாதார ரீதியா திடீர்னு வறுமையாவதும் அது மாற்றத்துக்கு உரியது. இந்த வருஷம் வந்து கம்மியா இருக்கிறவரு இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு லாட்டரி டிக்கெட் அடிச்சு கூட அவரு பெரிய அளவுல வரலாம். ஆனா ஒரு பிறப்பின் காரணத்தை வச்சு ஒருத்தர் ஒடுக்குமுறை செய்யறப்ப
அது வந்து தவறு. அதான் திமுக உள்ளிட்ட பலருமே தெரிவிக்கிறது தான். நாடாளுமன்றத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வி டெய்லி நம்மளும் கேட்போம். அதுக்கு பதிலா அமளி வந்து ஒத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவோம்ல. இடையில 2 நாள் அந்த மாதிரி சொல்லல. இப்ப திரும்ப இன்னைக்கு அதே தான் சொல்ற மாதிரி இருக்கு. இடையில அடிக்கடி எங்கே பிரதமர்னு கேட்பாங்கல்ல. ஆமா, நாடாளுமன்றத்து நடந்தாலே வரமாட்டாரு. இப்ப நடக்கவே இல்லைல்ல, அது வேற விஷயம். என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு அந்த ஜார்ஜ் சோரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் தொடர்பு இருக்குன்னு ஜேபி நட்டாலாம் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு காங்கிரஸ் அமளியில ஈடுபட்டதுனால 2 அவைகளும் ஒத்தி வச்சுட்டாங்க. இந்த அவைகள்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வெளியில ராகுல் காந்தி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, மோடி பிரஸ் மீட் நம்மலாம் பார்த்தது இல்லைல்ல, உங்களுக்கு காட்டுறேன் பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 எம்பிக்கள், ஒரு எம்பிக்கு வந்து நம்ம மாணிக்கம் தாக்கூர் இருக்காருல தமிழ்நாட்டு எம்பி, அவருக்கு அதானி மாஸ்க், அதே மாதிரி சப்தகிரி சங்கருங்கிற எம்பிக்கு மோடி மாஸ்க போட்டு இப்ப நான் பிரஸ் மீட் நானே கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிருக்காரு ராகுல் காந்தி. அவர் அங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஸ்பூஃப் அவரே பண்ணிட்டு இருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறாரு, உங்க 2 பேருக்கும் இடையிலான அந்த நட்புறவை பத்தி சொல்லுங்க அப்படின்னா, நாங்க நீண்ட காலமான நண்பர்கள், நாங்க எல்லாமே சேர்ந்துதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு மோடி. அதானி வந்து என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றதை மட்டும்தான் அவர் செய்வாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அங்க போராட்டமும் நடந்திருக்கு நாடாளுமன்ற வளாகத்துல, அதானி விவகாரம் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எவ்வளவு போராட்டம் நடந்தாலும் பேசுறதுக்கு பாஜக தயாரா இல்ல. ஆனா எப்படி கரெக்டா அதானி கேரக்டருக்கு மாணிக் தாகூரை வந்து அவர் தேர்வு செஞ்சாரு? அது எப்படின்னு தெரியல. மாணிக் தாகூர்கிட்ட தான் கேட்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, டெல்லி சலோ போராட்டம் இருக்குல்ல, டெல்லி சலோ போராட்டம், விவசாயிகள் அந்த ஷம்பு எல்லையில தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை நீங்க இதை கேட்டுக்கோங்க. ஆமா, ஏன் ஏதாவது அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்ல, விவசாயிகளுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டாரு மோடி அப்படின்னாரு இல்ல. ஆமா, விவசாயிகளும் பிரதமர் மாதிரி அப்பப்போ மறந்துடுறீங்க வேற. சரி, ஓகே. அந்த ஷம்பு எல்லையில வந்து தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. நேத்து திரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த டெல்லி சலோ போராட்டத்தை. நேத்தும் வந்து கண்ணீர் புகை குண்டுகள்லாம் வீசினதுல நிறைய விவசாயிகளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கான். அதனால இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோம் சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சிகள் நாங்க ஆதரவா பேரணி நடத்துவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் பல ஆண்டுகளா தொடர்ச்சியா அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறத கேட்டு போராடிட்டே இருக்காங்க. ஆனா அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்க. அப்படியே உத்தரப்பிரதேச எல்லைக்குள்ளார போயிடக்கூடாது, ஏன்னா அங்க 6 மாதம் போராட்டம் நடத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அவங்களுடைய அரசாங்கம். போராடுறது கூட தடையெல்லாம் விதிக்கிறாங்களா? அப்ப ஜனநாயக நாடு தானே. இல்ல, அந்த அளவுக்கு சிறப்பா ஏதாவது மக்களுடைய தேவைகளை முன்னாடியே இவங்க பூர்த்தி செஞ்சுட்டாங்களான்னா அப்படியும் இல்ல. ஏதோ சில பல வேலைகள் நடக்க போதாம அதுக்காக பண்ண போறாங்க. கேட்டானா கும்பமேளாலாம் வருது, நம்ம அரசு பணியாளர்கள்லாம் வந்து போராடாம உழைக்கணும் அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் அதுக்கு நீங்க அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும். ஆமா, கொடுக்கணும். இன்னொரு பக்கம் பீகார்ல ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா, சந்தோஷ் சிங் அப்படிங்கிற ஒரு ஓட்டுநர், அவர் வந்து ஒரு வேன் ஓட்டுநர். அந்த வேன்ல போயிட்டு இருந்தப்போ 2 மர்ம நபர்கள் பைக்கில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. பீகார்ல அடிக்கடி இந்த துப்பாக்கி சூடு சம்பவம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது மாதிரி அவரோட வயிற்றுல வந்து குண்டு பாஞ்சிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டவரு ஓரமா எதுவும் நிறுத்தலை, எதுவுமே பண்ணல, இன்னும் வேகமா ஓட்ட ஆரம்பிச்சு பல கிலோமீட்டர் தூரம் அந்த வண்டி தெரியாத அளவு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல நிறுத்தியிருக்காரு. அதனால அந்த வேன்ல இருந்த 14 பேரோட உயிர் வந்து பாதுகாக்கப்பட்டு அடிபட்டும் அவரும் இப்ப காப்பாத்திட்டாங்க. அவர் வந்து குண்டை எடுத்துட்டு இப்ப நலமோட இருக்காரு. நம்ம நிறைய இந்த மாதிரி செய்திகள் பார்த்துருக்கோம். ஓட்டுநர்கள் வந்து தன்னை நம்பி பயணிக்கிறவங்கள எப்படியாவது காப்பாத்திடணும்னு நிறைய செய்திகள் பார்த்துருப்போம். அதுல இதுவும் ஒண்ணு. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற சிரியால ஒரு ஆட்சி கவிழ்ப்பு சம்பவம் நடந்திருக்கு. அங்க பஷார் அல் அசாதுங்கிற ஒரு அதிபர், அவர் சர்வாதிகார ஆட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாரு. 1971 இருந்து 2000 வரை அவங்க அப்பா ஒரு 30 ஆண்டுகள் வந்து சர்வாதிகார ஆட்சி நடத்தினாரு. இப்போ இந்த 2024 வரையுமே பஷார் அல் அசாதோட ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இதை எதிர்த்து கிளர்ச்சி படைகள்லாம் உருவாச்சு. அவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப ஆட்சியை பிடிச்சிருக்காங்க சிரியால. செய்தி இதுல என்னன்னா, இவங்க பக்கம் வந்து ரஷ்யா ஆதரவா இருந்தாங்க. அந்த அதிபருக்கு வந்து ஆதரவா ரஷ்யாவும் சில நாடுகளும் இருந்தாங்க. இப்ப தப்பிச்சு ரஷ்யாவுக்கு போய் அவர் தஞ்சம் அடைஞ்சிருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு. இத சிரியா மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அடுத்து அங்க ஆட்சி எப்படி இருக்க போகுது, அந்த கிளர்ச்சி படை எப்படி வழி நடத்த போறாங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகமா மாறி இருக்கு. பார்ப்போம். அதே ஃபேஸ் தானா இல்ல ஏறிடுச்சா மாஸ்டர்? ஜிம் மாஸ்டர் ஒழுங்கா ஓடி போயிரு, அதான் உனக்கு நல்லது. இந்த நியூ இயர் வந்தாலே ஜிம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அட் மெடிக்கல் ஷாப்பு. அண்ணே, அந்த ரோஸ் மில்க் பாட்டில் ஒண்ணு கொடுங்க. ஜெலுசல்டா, அது மென்டல் ஜெலுசல்டா. எல்லாம் கேட்டிருக்கோம், உண்மைதான்.
வேதாளம் தானே முருங்கை மரம் ஏறிடுச்சுன்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன விலைவாசி முருங்கை மரம் ஏறிடுச்சுன்னு சொல்றீங்க? முருங்கைக்காய் கிலோ 400 வரை விற்பனையாம், அதனாலதான் அப்படி சொன்னேன். மனித வாஷிங் மெஷினை அறிமுகம் செய்த ஜப்பான் நிறுவனம். இங்க ஏற்கனவே ஊழல் செய்பவர்களை புனிதராக்கும் இயந்திரமே வந்துருச்சு, அதுவும் வாஷிங் மிஷின் தாங்க. இதோ வந்துட்டேன். அவார்டு பகுதிக்கு வந்திருக்கோம். அவார்டு சண்டைக்கு வாப்பா அப்படின்னு களத்துல இறங்குனவங்களுக்கு தான் அவார்டா? ஆமா, அவங்களுக்கே கொடுத்துடலாம். இங்க வந்து சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து கேள்விலாம் கேட்டிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு கேள்விலாம் கேட்கிறாருன்னு அதிமுக காரங்களே பாத்துட்டு இருந்தாங்க. அப்படின்னு பொங்கல் வந்துருச்சுன்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆமா, நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து ராகுல் காந்தி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருல, இந்த பேட்டி எல்லாம் எடுத்து போட்டு நம்ம கட்சிப்பெல்லாம் எடுத்து போட்டு. ஆமா ஆமா, அதனால வந்து 2 எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் விருதை கொடுத்துடலாம். எங்க கிட்டயும் கேங் இருக்கு, நாங்களும் வந்து சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கனால கேங் லீடர் அப்படின்னு 2 கேங் லீடர் அப்படின்னு அப்படி கிடையாது, கேங் லீடர் அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். நன்றி, வணக்கம். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.